உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களை மாதிரி இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்கள். அண்ட் உங்களில் பல பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. கைண்ட்லி சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். அதுதான் எங்களுக்கான மோட்டிவேஷனு. கீப் சப்போர்ட்டிங் அஸ் அண்ட் தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங். Hello everyone, welcome to the Readers. Previous episode நம்ம present continuous tense பத்தி பார்த்திருந்தோம். Present continuous நம்ம ரெண்டு விதமா யூஸ் பண்ணலாம். First one நம்ம previous episodeல கவர் பண்ணியிருந்தோம். அதாவது நம்மள சுத்தி இப்ப இந்த நொடி என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். Second usage பத்தி தான் நாம இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். So without much ado, let's get into today's episode. Present continuous tense ஓட செகண்ட் யூசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நியர் ஃபியூச்சர் அரேஞ்ச்மெண்ட் பற்றி பேசுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது நாம நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் வீக் நம்மளுடைய பிளான்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம ஆல்ரெடி ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல என்ன பார்த்தோமோ அதே தான். பட் சில டைம் எக்ஸ்பிரஷன்ஸ் மட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ சில அஃபர்மேட்டிவ் சென்டென்சஸ் பார்க்கலாம். அவங்க 7 o'clock இங்கே ரீச் ஆவாங்க. தே ஆர் அரைவிங் ஹியர் அட் 7 o'clock. அவன் நாளைக்கு வரான். He is coming tomorrow. அவ நாளானிக்கு சென்னை போறா. She is going to Chennai day after tomorrow. நாங்க இன்னைக்கு நைட் மூவி போறோம். We are going for a movie tonight. அவ ஒரு வாரத்துல abroad போறா. He is going abroad in a week. நான் என்னுடைய ஃப்ரெண்டை இந்த வீக்கெண்ட் சந்திக்கிறேன். I am meeting my friend this weekend. இப்போ சில நெகட்டிவ் சென்டென்சஸ் பார்க்கலாம். அவ மண்டே அன்னைக்கு சென்னை போகல. He isn't going to Chennai on Monday. அவ இந்த வீக்கெண்ட் மூவிக்கு வரல. She isn't coming for a movie this weekend. அவங்க நாளைக்கு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணல. They aren't attending the meeting tomorrow. நாங்க அவங்கள இன்னைக்கு 5 o'clock சந்திக்கல. We aren't meeting them at 5 o'clock today. இப்போ சில yes or no question and WH questions பார்க்கலாம். அவ நாளைக்கு வரானா? Is he coming tomorrow? அவங்க இந்த வீக்கெண்ட் மூவி போறாங்களா? Are they going for a movie this weekend? நீங்க இந்த சாட்டர்டே என்ன பண்றீங்க? What are you doing this Saturday? அவங்க அடுத்த வாரம் எங்க போறாங்க? Where are they going next week? மண்டே அன்னைக்கு அவன் எப்ப கிளம்புறான்? When is he leaving on Monday? ஸோ இப்போ ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணி நாளைய பிளானை எப்படி சொல்லணுங்கிறத ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். Tomorrow I'm meeting my friend for lunch. After the lunch we are going for a movie. I'm really excited about the day. Later in the evening, we are attending a birthday party of a friend. And I'm sure it's going to be an exciting day. That's it. So, இன்னைக்கு நாம present continuous tense யூஸ் பண்ணி near future arrangements பத்தி எப்படி பேசணுங்கிறத லேர்ன் பண்ணோம். நீங்களும் நிறைய சென்டென்சஸ் ஓனா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க அண்ட் அதை பேசவும் ட்ரை பண்ணுங்க. நீங்க எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் பெட்டர் ஆகும். Keep supporting us and thanks a lot for watching.